அண்ணாமலை எவ்வளோ தடுத்துமே பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து கேட்குற மாதிரி இல்லை. ரோஹிணிய கழுத்த பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, மனோஜுமே வந்துட்டு தான் அம்மா பேச்சுக்கு மீறி எந்த வார்த்தையும் சொல்லாததுனால, ரோஹிணியுமே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ள வராங்க. ஆனால் இருந்தாலுமே வேறு வழி இல்லாத கிளம்பி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு நித்யா வீட்டில் போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல அவங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் வந்து நான் எப்படி இருந்தாலும் வந்து மனோஜ் கூட சேர்ந்து தான் வாழுவேன். நானே ஆசைப்பட்டு தேடிக்கிட்ட வாழ்க்கை. இது அவ்வளோ சீக்கிரம் நான் விட மாட்டேன். என்னதான் என் அத்தை வந்து என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாலும் என் மாமனார் ரொம்ப நல்லவர். எப்படியான ஒரு வழியில் என்னை வீட்டுக்கு கூட்டுருவாங்க. அப்படி வீட்டுக்கு போனால் நான் ஃபஸ்ட்டு மனோஜை என் கைக்குள்ளே போட்டுக்க தான் நான் பார்ப்பேன். அப்படி சேர்ந்துட்டேன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி உறுதியாக இருக்காங்க. இதை கேட்ட நித்யா பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்னடி இவ்வளோ நடந்திருக்கு, உங்கள் அத்தை உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி உன்னை உள்ளே சேர்த்துக்குவாங்க, அவங்க அவ்வளோ லேஸில் உன்னை விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலுமே வந்துட்டு எங்கள் மாமனார் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் கண்டிப்பாக என்னை வீட்டுக்குள்ளே கூட்டுருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோஹிணி பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்காங்க. இதுக்கிடையில் தான் பார்த்தீங்கன்னா, முத்துவுமே வந்து மனோஜ்கிட்ட, டேய் உங்கள் அம்மா வந்து 1008 சொல்லும், ஆனால் அது வெளியே போனது உன் பொண்டாட்டி தான். அதனால் நீ போய் எதனா பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டினார் வழியே பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான்லாம் என் அம்மா பேச்சு மீறி எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் பார்த்தீங்கன்னா அதில் உறுதியாக இருக்கா. அண்ணாமலையுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு, டேய் உங்கள் அம்மா தான் ஆத்திரத்தில் ஏதோ ஒன்று பண்ணிட்டான்னா நீயும் அவள் பேச்சை கேட்டுன்னு ஆடாத. என்னதான் இருந்தாலும் வெளியே போனது உன்னோட மனைவி, அது ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் இருக்கட்டும். அவள் 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் அதை வந்து வீட்டில் வச்சு தான் நான் பேசணுமே தவிர, இப்படி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறது ரொம்ப தப்பு. அதனால் நீ போய் மன்னிச்சு கூட்டின்னு வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து கேட்குற மாதிரி இல்லை. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோஹிணி போன சோகத்தில் பார்த்தீங்கன்னா குடிக்கவும் ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா குடிச்சு போட்டு ரோட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கான்ஸ்டபிள் அருண் கிட்ட மாட்டிடுறாங்க. அருணுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்டை செக் பண்ணிட்டு குடிக்கலன்னா சரி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே வந்துட்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா போதையில் பார்த்தீங்கன்னா யாரும் அவர் குடிக்கல சார், நான் தான் குடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் கிட்ட வம்பு இழுக்க உடனே அருண் பார்த்தீங்கன்னா மனோஜை பிடிச்சின்னு போய் ஜெயிலில் போட்டுறாரு. ஜெயிலில் போயிட்டு போது பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்துட்டு, என்னவே ஜெயிலில் போட்டிங்களா, என் தம்பி யார் தெரியுமா, என் தம்பி ரொம்ப கோவக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இதை கேட்ட அருணுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கோவம் வந்துடுது. யாரா உன் தம்பி, யாராக இருந்தாலும் வர சொல்கிறான், என்ன இருந்தாலும் உன்னை ஜெயிலில் போட்டது தான், நீ கண்டிப்பாக வந்து கோர்ட்டில் உன்னை ஆஜர்படுத்தி உனக்கு ஜெயில் சிறை தண்டனை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இதை கேட்ட மனோஜ் பார்த்தீங்கன்னா, என்னவே நீங்கள் ஜெயிலில் போட்டுருங்க, என் தம்பி யார் தெரியுமா ரொம்ப கோவக்காரன், அவனுக்கு கால் பண்ணுற இருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்துக்கு கால் பண்ணேன். உடனே இதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அருணை பார்த்த உடனே முத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. உடனே அருணுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓ இவன் தான் உங்கள் தம்பியா, இவனாக தான் நான் இத்தனை நாளாக வந்து தேடிட்டு இருந்தேன், இப்போ வசமாக மாட்டினான்ல, இதுக்கோசமாக கூட உன்னை ஜெயிலில் போடுறேன்டா, உன்னை எப்படி அவன் வெளியே கொண்டு வந்துடுறான்னு நானும் பார்த்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா உடனே டென்ஷன் ஆகிடுறாரு. என் அண்ணனவே நீ ஜெயிலில் போட்டுருவியா, அவன் குடிச்சிருக்கான் நான் ஒத்துக்கிறேன், அதுக்கு என்ன ஃபைனோ அதை சொல்லி நான் கூப்பிட்டு போகிறேன், அதை விட்டு தேவையில்லாத வேலை பார்க்காத அருண் அப்படின்ற மாதிரி கேட்க, என் ஸ்டேஷனில் வந்து என்னவே மிரட்டுறியா, உன் அண்ணன் பண்ணது தப்பு தான், அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவனை இது கம்பி எண்ணெய் வைக்காமல் விடுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிடுது. எனக்கு முன்னாடி இவ்வளோ திமிரா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி போய் அருண் சட்டையை பிடிக்க, உடனே இதே சாக்கை வச்சு பார்த்தீங்கன்னா முத்துவையும் ஸ்டேஷனை தூக்கி போட்டுடுறாங்க. என்னடா டியூட்டியில் இருக்கும்போது போலீஸ்காரன் சட்டையை பிடிக்கிறா, அப்போ ஒரு முறை தான் இன்ஸ்பெக்டர் உன்னை மன்னிச்சு விட்டாரு, இந்த முறை வந்து வசமாக மாட்டினல, நீயே வந்து வசமாக மாட்டிடல, உன்னை இதுக்கு மேலே சும்மா விட்டால் வேலைக்கு ஆகாது, உன்னை எப்படிடா பழி வாங்கலான்னு சொல்லி நானும் நினச்சிட்டு இருந்தேன், நீயே வந்து தானாக வந்து மாட்டிக்கிட்ட, அதான்டா ஆடு என்னைக்கு இருந்தாலும் வந்து பலி பண்ணுறவங்ககிட்ட வந்து தானாக விழதாண்டா செய்யும், அது மாதிரி தானே நீயும் வந்து வசமாக மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி 2 பேரும் தூக்கி பார்த்தீங்கன்னா ஒரே செல்லில் போட்டுடுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. இதை வந்து முத்து எப்படி ஹேண்டில் பண்ணுறான்றத நான் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.